Hi, hello friends. Welcome to Chris Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல டிசைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சம் செட் ஆஃப் டிசைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம். அதை நீங்க பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னும் சில டிசைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களோட டிசைன் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் இருக்கிற டூல்ஸ் வந்துட்டு எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் அ டிசைனராக நம்மளோட டிசைன் வந்து எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து சம் டிப்ஸ் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட டிப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்டு டெக்ஸ்ட். ஸோ லெஃப்ட் அலைன்டு டெக்ஸ்ட்னா நம்ம எப்பயுமே நம்ம பண்ணுற டிசைன்ஸில் வந்து அதோட டெக்ஸ்ட் எப்பயும் லெஃப்ட்டில் அலைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பக்கம் பாருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு ப்ரொஃபஷனலாகவே இருக்காது. அதுவே நீங்க பாருங்க ரைட் சைட்ல, ஸோ எல்லாமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு இது கிடைக்கும். ஸோ இது எது ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்பயுமே நம்ம பண்ற டிசைன் வந்து லெஃப்ட் அலைன்டு டெக்ஸ்டா வந்து எப்பயுமே நீங்க வந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செகண்ட் இது பார்க்கலாம். ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ நான் எப்பயுமே வந்து ஒரு டிசைனுக்கு நீங்க ஷேடோ அப்ளை பண்றீங்க, ஒரு பட்டனுக்கு இல்லை ஒரு இமேஜ்க்கு, வேற ஏதாவது நீங்க எந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்க எதுக்குமே நீங்க வந்து ஷேடோ அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து நிறைய ஷேடோ அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்து லிமிட்டடா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு பாருங்க. ஸோ ஷேடோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப பாப்அப் ஆன மாதிரி இருக்கு. பட் ஆனால் பாருங்க, ஸோ இது வந்து இதோட ஷேடோ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எப்பயுமே நம்ம கொடுக்குற ஷேடோ வந்து பக்கத்துல இருக்கிற எந்த எலிமெண்ட்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஷேடோ கொடுங்க. ஸோ சேம் ஷேடோவே இங்க பாருங்க, ரைட் சைட் பாருங்க. ஸோ லைட்டா வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஷேடோவும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிசைனும் வந்து பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஷேடோ இந்த மாதிரி லைட்டா கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்மளோட டிப் பார்த்தீங்கன்னா கேப்ஸ். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்றோம், இல்லை ஒரு ஃபுட் ஆப், அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு டிசைன் பண்றீங்க, இ காமர்ஸ் சைட்டை நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் இருக்கிற கேப்ஸ் வந்து ஈக்குவலா கொடுங்க. ஹரிசாண்டலாவும் ஈக்குவலா கொடுங்க, வெர்டிகலாவும் ஈக்குவலா கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அன்ஈக்குவலா கொடுக்காதீங்க. ஸோ ரைட் சைட்ல இருக்க மாதிரி ரெண்டுமே வந்து ஈக்குவலா எப்பயுமே வந்து கேப்ஸ் இருக்கணும். ஸோ கேப்ஸ் எப்பயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ கேப்ஸ் தான் நம்ம வந்து விசிபிளா நம்ம பார்க்கமே வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ரொம்ப அதிகமா இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஓவர்லேஸ். ஸோ ஓவர்லேஸ் நம்ம எந்தெந்த இடத்துல கொடுப்போம்னு பார்த்தோம்னா, ஒரு இமேஜ்க்கு மேலே நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த ஓவர்லேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஓவர்லேஸ் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த இமேஜ்க்கு மேலே நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு விசிபிளாவே இல்லை, பிகாஸ் வந்து அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கு பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்ன மேலே என்ன ஆகும்னா, ஸோ நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலுமே அதில் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இதே ஷேப்புக்கு வந்து நம்ம ஒரு பிளாக் கலர்ல வந்து நம்ம ஓவர்ல ஆட் பண்ணும். ஸோ பிளாக் கலர்ல அதே மாதிரியே நம்ம வந்து காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம ஒரு 50 or 60 பேஸ்ட் ஆன் நம்மளோட இந்த ஃபாண்ட் கலருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்க்கறதுக்கு நம்மளோட இது வந்து விசிபிளா இருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம வந்து ஓவர்லேஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுன்றத சொல்லியிருக்கோம். ஸோ எப்பயுமே வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஆட் பண்றோம்னா ஓவர்லேஸ் வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ்ல என்ன சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளோட ஹெட்டிங்கோட ஃபாண்ட் சைஸ் எப்பயுமே வந்து ஹையா இருக்கணும், கீழே இருக்க டெக்ஸ்டோட இது வந்து கம்மியா இருக்கணும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங்கோட சைஸ் வந்து கம்மியா இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்டோட இது வந்து ஹையா இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது. இல்ல ஹெட்டிங்கோட சைஸ் ஹையா இருக்கு, அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அப்படியும் நம்ம வந்து எப்பயும் டிசைன் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங்கோட சைஸ் ஒரு 40 இருக்கு அப்படின்னா உள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து ஒரு 30. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து எப்பயுமே நீங்க வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுங்க. ஸோ அப்போதான் வந்து பார்க்கறதுக்கு விசிபிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஸோ எப்பயும் இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா வந்து அவாய்ட் பியூர் பிளாக். ஸோ நம்ம பண்ற டிசைன்ஸ்ல மோஸ்ட்லி வந்து பியூர் பிளாக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஒரு ஃபுல் ஆப்பே நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னாலும் ஸோ லைட் கிரேஷ் மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பியூர் பிளாக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க.
ஸோ ரேர் கேஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்க பியூர் பிளாக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அதுலயும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதிலே ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.